நம்ம மல்லி சீரியல்ல என்னவா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட நம்ம மல்லியை பத்தி தப்பா சொல்லிட்டாங்க. தப்பா சொல்றது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை வந்து வெண்பாவுக்கு கத்து கொடுத்தா வெண்பா வந்து ஒரு திருடியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல விஜய் ரொம்பவே கோபப்படுறாரு. அக்கா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிடாதுக்கா, வெண்பா வந்து ஏன் குழந்தை. அது மட்டும் இல்லாம மல்லி தப்பு செஞ்சாலும் சரி அது அப்புறப்பட்ட விஷயம். இவ்வளவு நாள் மல்லி வந்து வெண்பாவை பார்த்துருந்துருக்கிறா. ஆனா வெண்பாவை பத்தி ஒரு தப்பான விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டா, வெண்பாவுக்கு தப்பான விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டா. அதுல வந்து மல்லியை நான் குறைய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. ராஜேஸ்வரிக்கு எதுவுமே புரியலங்க. என்னடா இவ சுத்தி சுத்தி திரும்ப மல்லிக்கு சப்போர்ட் பண்றதாவே இருக்கிறான். என்ன விஜய் இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன், 1,00,000 ரூபாய் பணம் காணாம போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவ தூக்கியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை நீ மன்னிச்சு வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? நீ மன்னிச்சாலும் அவளை நான் மன்னிக்க மாட்டேன். நீ வீட்டை விட்டு துரத்துறியா நான் கூடிய சீக்கிரம் அவளை வந்து வீட்டை விட்டு துரத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து எந்த ஒரு பதிலுமே பேசலங்க. ஏன்னா விஜய்க்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை திரும்பவும் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா கண்டிப்பா ராஜேஸ்வரி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன் நீ என் பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பிரச்சனை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஜய் வந்து ரொம்பவே யோசிக்கிறாருங்க. ஸோ விஜய் யோசிக்கிறது கரெக்டு தான். ஏன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து ராட்சசி மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. போதாத வரைக்கும் ரஞ்சிதா வேற இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இந்த ராஜேஸ்வரி கிட்ட போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ராஜிமா மாமா அப்படி செய்றாரு, மல்லி அப்படி செய்றான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது என்ன முடிவெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. விஜய் வந்து அக்கா எதுவாக இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப விஜய் வந்து சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து வெண்பா வராங்க. டாடா எனக்கு ரொம்ப பசிச்சு, நைட் வந்து சாப்பாடு இல்லை டாடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்ல உடனே விஜய் வந்து என்ன வெண்பா குட்டி சொல்ற, நைட்டு சாப்பாடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆமா டாடா நான் போயிட்டு பார்க்கும்போது சாப்பாடே இல்லை, அப்புறம் மல்லியம்மா வந்து எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா சொல்றாங்க. விஜயோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. ஏன்னா வெண்பாக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய். அந்த வீட்டுல வந்து இவ்வளவு நாள் நிம்மதியா இருக்கிறாரு. இப்ப வெண்பாவுக்கே சாப்பாடு இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு, ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன் குழந்தைக்காக தான் இவ்வளவு நான் சமாளிக்கிறேன், ஆனா உனக்கே சாப்பாடு இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்றாருங்க. ஆனா ராஜேஸ்வரி திட்டின வார்த்தை மட்டும் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ராஜேஸ்வரி விஜய் வந்து சும்மாவே விட மாட்டாரு. சாப்பாடு தந்தா சாப்பிடு, இல்லாட்டி பட்டி கிடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா வெண்பாவை சொன்னாங்க. இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் நம்ம விஜய்க்கு தெரிய வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கூட லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.